பூமிக்கும் சிறா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம். இந்த கடகராசிக்கு இப்போ கிரக நிலை நல்லா இருக்குங்க. அஷ்டமச்சனையில் இருந்தாலுமே பிற கிரகங்கள் நல்ல நிலைமையில் பலனை கொடுக்குது. குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 4 கிரகங்களுமே ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் வராங்க, நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 2 கூடியவன் சுபத்துவமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பண வரவு நல்லபடியாக இருக்கும். அஷ்டமச்சனையிலும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 கூடிய சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன், குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஜூன் 2ஆம் தேதி குரு அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. நல்லா இருக்குங்க. 11ஆம் இடத்துல குரு 7 நிலைக்கு வருதுனால லாபகரமாக இருக்கும். சரியா? 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு போய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு, ஏக்கம் நல்லாயிருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். கேதுவை பார்க்குறது நல்ல அமைப்பு. கேல யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். இது ஒரு கோடீஸ்வர யோகம். சரியா? கடகராசியில் கேது திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல விசேஷம்தான். இயல்பு நிலை திரும்பி பார்க்குறது புத்தர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். குலதெய்வத்தில் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் கும்புற சாமி உங்களை காப்பாற்றும், கடவுளுடைய கண் திறக்கும். ஏன்னா 5ஆம் இடம் மந்திரஸ்தானம், தெய்வீக ஸ்தானம். சரியா? தெய்வீக ஸ்தானங்கிறது 3ஆம் இடம் தான். இருந்தாலும் மந்திரஸ்தானம் 5ஆம் இடம். பூர்வ புண்ணியம், இறை வழிபாடு எல்லாத்துக்குமே 5ஆம் இடம் தான். அதாவது இறை சம்மந்தப்பட்ட காரியங்கள் எடுக்கிறது எல்லாமே 5ஆம் இடம் 9ஆம் இடம் தான். 5ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். ஸோ அந்த இடங்கள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. இப்போ 7ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு வேண்டிய ஆரம்பகட்ட நிலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போயே நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வாரத்திலே நடக்க ஆரம்பிச்சிடும். மனைவி விட்டு பிரிஞ்சவங்க, கணவனை விட்டு பிரிஞ்சவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க, ஊடல் சாடல் விளையாடல் எல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் சார்ட் அவுட் ஆகி ஓரளவு மன வருத்தம்லாம் சரியாகி சகஜ நிலைமைக்கு திரும்பிடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது. 4 யோகம் இருக்குது. சரியா? சதுர்கிரக கூட்டணி அமைகிறதுனால சதுர்கிரக யோகம், புத ஆதித்ய யோகம், லட்சுமி நாராயண யோகம், சுக்கிராதித்ய யோகம், குரு ஆதித்ய யோகம், இது மாதிரி 4 யோகம் உங்களுக்கு அமையுது. சிறப்பாகவே இருக்குது. எல்லா கிரகங்களுமே சேர்ந்து சூரியனை சுபத்துவப்படுத்துகிறாங்க. உங்கள் ராசிக்கு 2 கூடையவனை சுபத்துவப்படுத்துகிறாங்க. குடும்பஸ்தானாபதி, தனஸ்தானாபதி, வாக்குஸ்தானாபதி. குடும்பம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கமும் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் சர்க்குலேஷன் சிறப்பாக இருக்கும். அதுபோக பேசுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாக்கு டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற வழக்கறிஞர்கள், நடுவர்கள், வழக்காடு மன்றத்தில் இருக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், எஃப்எம் ரேடியோ வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், பேசி பழைக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக இருக்குங்க. இதெல்லாம் நிதர்சனம் நல்லபடியாக நடக்கும். ஆயிலை நட்சத்திரத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கு. ஆயிலை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்த போதிலும் நட்சத்திரநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்குது. ஒரு வீக்கு நல்லதான். அடுத்து ஆட்சி பெறுவார். உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ஆட்சி பெறுவார். பரவாயில்ல. அடுத்து வருகின்ற ஒரு 1.5 மாதத்துக்கு சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டமச்சனுடைய தாக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் ஆயிலை நட்சத்திரம் இப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. புனர்பூசம் அதுலேருந்து வெளியே வந்திருக்கு. இருந்தாலும் தோஷ நிவர்த்தி இருக்குது. ஸோ புனர்பூசம் உள்ள பூசத்துக்கும் ஆயிரத்துக்குமே அஷ்டமச்சனுடைய தாக்கம் இருக்குது. பூசத்துக்கு 100க்கு 60% முடிஞ்சு போச்சு. 40% இருக்குது. ஆயிலை நட்சத்திரத்துக்கு முழுக்க இருக்குது. இப்போதைக்கு ஆயிலை நட்சத்திரத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் எல்லாம் கிடைக்கும். சனி பகவானுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு தான் எல்லாம் கிடைக்கும். அதனால் ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க சந்தோஷப்படாதீங்க, சங்கடத்தில் தான் இருக்கிறீங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி தான். சரியா? தாகமாக இருக்கிறவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குற மாதிரி தான். ஆனால் உங்கள் பசி அடங்காது. ஏதோ டெம்பரவரியாக வேணால் தண்ணியை குடிச்சிட்டு அப்படி நடந்து போகலாம், கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். அங்கிட்டு போன போகிற மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் பஞ்சம் இப்போதைக்கு தீரலை. அதனை ஓப்பனாக சொல்கிறேன். ஆயிலை நட்சத்திரத்துக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. தசாபுத்தி சரியில்லாதவங்க, ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டவங்க, சனி கெட்டவங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லை. அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ஆயிலை நட்சத்திரத்தை பற்றி பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது ஆயிலை நட்சத்திரத்துக்கு. அதனால் ஆயிலை நட்சத்திரக்காரங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்கவும். இப்போதைக்கு நல்லா இருக்குது. சரியா? அட் % நல்லா இருக்குது. அதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. ஓகே, வருங்கால வசந்தமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இந்த சதுர்கிரக கூட்டணி ராசி 11ஆம் இடத்துல இருக்குது. மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? இளைய சகோதர விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். சகோதரோட ஆதரவு கிடைக்கும். அவங்க அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்களுக்கு அந்த காலகட்டம் இந்த சதுர்கிரக கூட்டணி 11ஆம் இடத்துல இருக்கிறனால தொட்டக்காரியம் தொடங்கும், கைராசி இருக்கும். சுப செலவுகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தேகாரிக்கு நல்லா இருக்கும். நட்பு நிலை நல்லா இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக
சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மென்பொருள் சம்மந்தப்பட்டவங்க, இன்டர்நெட் வச்சுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி. ஆரம்ப கல்வி மாணவர்கள் இனிமேல் தான் ஸ்கூல் திறந்து போவீங்க. ரீஓப்பன் வந்து ஜூன் 6ஆம் தேதி என்னமோ தான் திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பமே நல்லா இருக்குது, ஸ்டார்டிங் வந்து நல்லா இருக்குது. ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா சிறப்பாக படிங்க, வாழ்த்துக்கள். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து ஒரு வியாபார கிரகம். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சிறப்பாகவே இருக்கும், லாபம் இருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் லாபம் இருக்கும். பலசர கடை, நவதானிய கடை வச்சுக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். காய்கறி கடை வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சை நிற சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ஏன்னா புதன் வந்து பச்சை நிறத்துக்குரியவர். காய்கறிகளும் பச்சை நிறம் தானே இருக்குது. அதனால் காய்கறிகள், தாவரங்கள், தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லா தான் இருக்கும். சரியா? விவசாயத்துக்கு வேண்டிய காரம் சுக்கிரனும் ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து நீரை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். சரியா? சுக்கிரன் ஒரு நீர் கிரகம், லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீர் நல்லபடியாக கிடைக்கும். விவசாயம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பலதரப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனலாபம் நல்லபடியாக இருக்கும். கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, மேத்தமெட்டிக்ஸ் அதில் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சாஸ்திர ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாத பிரதிவாதங்கள், வக்கீல், டிஃபென்ஸ் லாயர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கோர்ட் சம்மந்தப்பட்டமாக இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸும் ஆகும். நல்ல விதம் பார்க்கப்படுகிறதுங்க. இந்த காலகட்டம் வந்து கடகராசிக்கு அஷ்டமச்சனியில் வந்து ஒரு அற்கொடையாகவே இருக்கிறது. சரியா? அஷ்டமச்சனியில் ஒரு அற்கொடை கொடுக்கிறார் இறைவன். அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் உங்கள் ராசிக்கு 4-11 கூடிய சுக்கிரனும் வந்து சந்திர சாரம் எடுக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சாரத்தை வந்து இன்றைக்கி எடுக்கிறாரு. 27/5/2024. ஒரு 10 நாளைக்கு அதில் தான் இருப்பார். 7ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 7 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. கடகராசியில் இருக்கிற பெண்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பெண்கள் குடும்பத்தின் கண்களாக இருப்பாங்க. தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க, கொஞ்சம் அழகு தெய்வதையாக காட்சி அளிப்பாங்க. அதுபோக பெண்கள் அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பியூட்டி பார்லர், கலை பொருட்கள், மேக்கப் பொருட்கள், பெண்கள் அழகு பொருட்கள் நிறைய இருக்குது. நகை, நட்டு, கவரிங், வளையல், தோடு, ஜவுளி, ரெடிமேட், கார்மெண்ட்ஸ், இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ரீட்டெயில், ஹோல்சேல், இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் கலைப்பொருட்கள், ஆடைகள், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா? பெண்களின் பொருட்கள்னாலே நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம் வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறதுங்கிறது வந்து எல்லாம் கலந்துருக்கும். ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோர் போனோம்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நிறைய இருக்கும், மெஜாரிட்டியாக இருக்கும். ஆண்களை காட்டிலே பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஜவுளி கடைக்கு போனாலே பெண்கள் சம்மந்தப்பட்ட தான் அதிகமாக இருக்கும். 100க்கு ஒரு 60% பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, கவரிங் கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சாரத்தில் வந்து சுக்கிரன் வந்து இவர் ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. ரிஷபத்தில் வந்து சந்திர நட்சத்திரத்தில் போகிறது சிறப்பு தான். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். அந்த முடிகிற வேலையும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். முதலீடு வந்து ரெட்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து வியாபாரத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அதோடைய அவுட்புட் வந்து 2 மடங்காக கிடைக்கும். நீண்ட நாளாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வரும். வர வேண்டிய வாராக்கடன் வசூலாகி நல்லபடியாக கைக்கு வந்து சேரும். வணிகர்கள், வியாபாரம் பண்ணுற வணிகர்களுக்கு வந்து புதுசாக எதுவும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தமாகும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிதி நிலைமை நல்லாயிருக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கொண்டாடுவீங்க. அது நல்ல அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து வேலை வெட்டிக்கு போகிறதுனால குடும்பத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு டைம் ஒதுக்கி அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் கிடைக்கும். அதுபோக புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால வருமானம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளுடன் கோயில் வளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சரியா? தான தர்மங்கள்லாம் பண்ணுவீங்க, நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் மூத்த சகோதர விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ராசிக்கு வந்து 5ஆம் இடம் வலுக்குது. புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் நான். சரியா? உங்கள் பிள்ளையோட படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு, திருமண வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அவங்களால சிறப்படைவீங்க. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி யார்? செவ்வாய். 5-10 கூடையவன். அவர் வந்து இப்போ வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. இல்லை 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. ஆமாம், 10ஆம் இடத்துக்கு வந்து
நல்ல நிலைமைக்கு வராரு 31 மேலே. 31 மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பலன்களை நான் செவ்வாயை சேர்க்கலை. நான் ஒரு 4 கிரகத்துக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். புதன், சுக்கிரன், குரு, சூரியன் இந்த 4 கிரகங்கள் தான் சதுர்கிரக கூட்டியில் ரிஷபத்திலிருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இதுக்கு பக்க துணையாக உங்கள் ராஜ யோகாதிபதி செவ்வாய் 31/5/2024 உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மிகச்சிறப்பு. செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு அரும்பெரும் பலன்களை கொடுப்பாரு. இந்த பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு தூக்கலாக கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் கிடச்சிக்க உங்களுக்கு சரியா, ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, கை நிறைய தட்டு நிறைய ஒரு தாம்பூலம் நிறைய உங்களுக்கு நல்ல பொருள் வச்சு கொடுக்குறாங்க, ஒரு பெர்சன்டேஷன் கிடைக்கு. அதை நீங்கள் வாங்கும்போது கூடுதலாக இன்னொருத்தர் கையை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, உங்களுக்கு அது சீக்கிரமாக வாங்கி கொடுக்குற மாதிரி தான் சரியா, தண்ணி கொடுத்த தூக்கி கொடுக்குற மாதிரி தான் இடுப்புக்கு. அது மாதிரி உங்களுக்கு செவ்வாய் நல்ல ஒரு லிஃப்ட் கொடுக்குறாரு. அடுத்து வருகின்ற ஒரு 3 மாதத்துக்கு செவ்வாயோடைய உதவி நல்லாயிருக்கும். 3-4 மாதம் கூட சொல்லலாம் சரியா. செவ்வாய் உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கொடுக்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடகராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. 4-5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. பொதுவாக கோச்சாரத்தில் 3 கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தாலே ஓரளவு ஆவரேஜாக பலன்கள் கிடைக்கும். 4 கிரகங்கள் வந்துச்சுன்னா எபோ ஆவரேஜாக இருக்கும். 5 கிரகங்கள் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு சூப்பர் என்ற வார்த்தை கடகராசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தபோதிலும் அஷ்டமச்சனி தாக்கத்தில் இருக்கிறீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எல்லாத்துக்கும் உள்ளதான். எல்லா ராசிக்குமே அஷ்டமச்சனின்னு ஒரு அமைப்பு வரும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இப்போ அது உங்களுக்கு வந்திருக்கு. அதோட வினைகள் இருக்க தான் செய்யுது சரியா. கர்ம வினைகளை தீர்க்கிறது தான் சனி பகவான். அவர் தான் கணக்கை தீர்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. அது விதிப்படி நடக்கும் சரியா. நேரில் அதுக்கு உட்பட்டு தான் நம்ம சாதக பாதங்களை எடுத்துக்கணும். அதனால் அஷ்டமச்சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறவங்க இப்போ நல்லா இருப்பாங்க சரியா. அதுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது சொல்லி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அஷ்டமச்சனின்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற கிரகங்களுடைய அணுக்கரம் இருக்குது, ஆதரவு இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அதுபடி சில சலுகைகள், சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும், சில சாதகங்கள் கிடைக்கும். அதைத்தான் நான் வீடியோவை போட்டுட்ருக்கிறேன். கடகராசிக்கு கொஞ்சம் தொடர்ந்து தான் வீடியோ போடுறேன். ஏன்னா அஷ்டமச்சனியில் இருக்கிறதுனால ஒரு இப்படியும் வாரம் ஒன்று போட்டுருந்தேன். நான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறேன், சாதக பாதத்தெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. வருகின்ற காலம் வசந்த காலமாக தான் பார்க்கப்படுகிறது. தசா புத்திக்கு நான் பலன் போடுறேன், சொல்கிறேன். என்னால் முடிய மாட்டேங்க, கொஞ்சம் ஜாதகமும் நிறைய வருது. அதுபோக சேனலில் நிறைய பேசுகிறேன். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க, நல்ல முறையில் பார்த்து கொடுப்போம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அந்த சலுகை எப்போயுமே கடகராசினியர்களுக்கு உண்டு. ஓகே, அது உங்கள் சாய்ஸ் ரைட்டு. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சரியா. நேர்களே, கடகராசிக்கு வருகின்ற காலம், இந்த காலம் நல்லா தான் இருக்குது. சுருக்கமாக சொன்னோம்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் நல்லாயிருக்கும். ஜூன் மொதல் வாரமும் 2ஆம் வாரமும் உங்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. நான் இடையில வீடியோ போடுறேன். தினசரி பலன்களும் சில வீடியோ போடுறேன். நல்ல நாள், குரு யோக பலம் அப்படின்னு சில கண்டென்ட் போட்டு தலைப்பு போட்டு வீடியோ போடுறேன். அதில் கடகராசியும் வரும். அதை பார்த்தீங்கன்னா அன்றாட எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு அதில் பலனை சொல்லுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடர் மேபி உங்களுக்கு எப்போயுமே போதி ஜோதிடம் ஒரு உற்ற நண்பனாக உங்களை சுற்றி கொண்டே தான் இருக்கும் சரியா நேர்களே. அதனால் கடகராசி நேர்கள் எப்போ எங்களை அணுகலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் கேட்கலாம். கண்டிப்பாக நாலேஜுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.